பல நேரங்களில் நம்ம ஆண்டவரிடத்தில் பல ஜெப விண்ணப்பங்களை வைத்து ஜெபிப்பதுண்டு. எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடந்து விடாதா, இதில் ஒரு மாற்றம் வந்து விடாதா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மறுபடியும் அவரிடத்தில் நாம் பல காரியங்களை கேட்டு ஜெபிப்பதுண்டு. சில சமயங்களில் அந்த ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகும் பொழுது நாம் நினைப்பதுண்டு, நாம் ஆண்டவரிடத்திலே கேட்பதுண்டு, ஆண்டவரை ஏன் ஆண்டவரை இன்னும் இது நடக்கவில்லை, நான் எவ்வளவு நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எவ்வளவு மாதங்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எத்தனை வருடங்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், இது ஏன் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்பதுண்டு. அதோடு கூட நமக்குள்ளே நாம் நினைப்பதுண்டு, ஏன் இது நடைபெற, ஒருவேளை ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரோ, இதை ஆண்டவர் எனக்கு தரமாட்டாரோ, தர முடியாதோ என்று கூட பல நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவரே வேதத்திலே சொல்லுகிறார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கரம் ஒருபோதும் குறுகி போகவே இல்லை. அவர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். அவருடைய கரம் குறுகி போகவில்லை, குன்றி போகவில்லை. இன்றைக்கும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தேவை உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் சரி, ஒன்றை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், நம்முடைய தேவனுடைய கரம் குறுகி போகவே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென்.